சொந்தங்களுக்கு வணக்கம். இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோலம் புனித நகர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 பரப்பு காணி விற்பனைக்காக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், சுத்தி வர மதில் கட்டியிருக்கிறாங்க. முன்னுக்கு ஒரு டபுள் கேட்டும் இந்த பக்கம் ஒரு சிங்கிள் கேட்டும் இருக்குது. அப்படியே காணிக்குள்ள போய் நாங்கள் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வர மதிலால கட்டியிருக்கிறாங்க பாருங்க. முன்னுக்கு ஒரு பலசரக்கு கடையும் இருக்குது. ஒரு 10 அடி அகலத்திலையும் ஒரு 20 அடி நீளத்திலையும் அந்த கடை அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா 2 ரூம் ஹோல் கிச்சனோட ஒரு வீடு இருக்குது. காணிக்குள்ள இருக்கிற மரங்கள்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு குரோட்டன் கண்டுகள் மற்றும் அங்கால ஒரு மாமரம் ஒன்று நிற்குது, நெல்லி மரம். பின்னுக்கு ஒரு ஜம்பு மரம் ஒன்று நிற்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல அப்படியே நாங்கள் காணியை சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்த்துட்டு பிறகு வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்பு பார்க்கலாம். இங்காலயம் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது, அங்காலயம் ஒரு வீடு ஒன்று இருக்குது. 2 வீடு இருக்குது உள்ளுக்குள்ள. பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒரு கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது, நல்ல தண்ணி கட்டுக்கிணறு. கிட்ட போய் அதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது கட்கோலம் புனித நகர் அப்படின்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதான் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கட்டுக்கிணறு. கீழே ஒரு மணல் தரையா தான் இருக்குது. கடற்கரையில் இருக்கிற அந்த மணல் தரை மாதிரி தான் இருக்குது. தண்ணியாலே நான் குடிச்சு பார்க்கலாம், உப்பு தண்ணியா என்ன மாதிரிண்டு. ஆனால் தண்ணி உண்மையாலுமே நல்ல தண்ணி தாங்க. நான் குடிச்சு தான் பார்த்தேன், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பலசரக்கு கடை முன்னுக்கு இந்த கரையெல்லாம் இந்த சைட்லாம் இருக்குது. நீங்கள் பலசரக்கு கடை தொடர்ச்சியாக செய்கிறண்டா செய்யலாம். ஆனால் அவையில் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோடக்கு நல்ல ஒரு அமைப்பான ஒரு சட்சதுர காணியாக தான் இருக்குது. இந்தியால பகுதியில் கூடுதலாக தரை தரைத்தோ அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் மணல் தன்மை தான் கூடுதலாக இருக்கும். கடற்கரை அண்டி இருக்கிறதுனால மணல் தரையாக தான் இருக்குது. அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் பத்தி ஒன்று இருக்காங்க. அங்கால ஒரு வீடு ஒன்று இருக்குது. அதில் 2 ரூம் இருக்குது பாருங்க. இங்கால ஒன்று, இங்கால ஒரு ரூம் ஒன்று இருக்குது. 2 ரூமோட அந்த வீடு இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையும் 2 ரூம் ஹோல் கிச்சனோட ஒரு வீடு ஒன்று இருக்குது. முன்னுக்கு ஒரு குட்டி கோல் ஒன்று இருக்குது. அவ்வளவுதான் இந்த வீட்டோட ஒரு அமைப்பாக இருக்குது. இதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது. இந்த காணியை நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் நான் உரிமையாளருடைய நம்பர் தரேன். நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை பெற்றுக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதில் விளம்பர சேவை என்னுடைய நம்பரை தரேன். எனக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள்கிட்ட காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தந்தீங்கன்னா நாங்கள் விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருவோம். மற்றபடி மேலதிக விவரங்களை, மேலதிக தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் உரிமையாளர்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம். நான் இதில் உரிமையாளரோட நம்பர் தரேன், அவரோட கதைச்சி பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சரி உறவுகளே, மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.